பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஜ்ரை தொழுதுட்டு தூங்காதீங்கப்பா. இன்னைக்கு வர்றவங்கள்ட்ட பெரும்பாலான நபர்கிட்ட நம்ம கேட்டோம்னா, சார் படுக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு 2 மணி ஆயிடுது, அதனால சுபு தொழுதுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கிடுறேன்றாங்க. இது என்ன நியாயமா இது? இஜ்லி ரஹிமகுமுல்லா அவர்கள் சொல்றாங்க, தூக்கம் 6 வகைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இறைவனை நினைவு கூறக்கூடிய சபையில் தூங்குவது, இந்த ஜும்மால உட்காந்து அப்படியே சொக்கி சொக்கி உழுவோமே, அது அலட்சிய தூக்கம் அப்படின்னு சொல்றாங்க. தொழுகை நேரத்திலேயே தூங்குறது, அதாவது இந்த வக்து தானே இப்ப தூங்கிட்டு இருக்கோம்ல அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்றது, அது மூதேவித்தனமான தூக்கம்ன்றாங்க. 3வது, சுபு தொழுகிற நேரத்துல தூங்குறது இறைவனின் சாபத்தை பெறக்கூடிய தூக்கம்ன்றாங்க. சுபு தொழுதுட்டு பின்னாடி தூங்குறது தண்டனைக்குரிய தூக்கம்ன்றாங்க. கைலுலா தூக்கம் அப்படின்றது நிம்மதியை தரும் தூக்கம்ன்றாங்க. இஷாவுக்கு பின்னாடி வீண் பேச்சு பேசாம தூங்குறது இறைவனுடைய அருளை பெற்று தரக்கூடிய தூக்கம்ன்றாங்க. நீங்க எந்த வகையில தூங்குறீங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க இன்ஷா அல்லாஹ். وَجَعَلْنَا نَوْمَكُمْ سُبَاتًا